அதாவது திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மிட் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். என ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக்கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன். அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இது ஒரு புது கவிதை, நான் வரும்போது படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்னென்ன அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன். இந்த மது விலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ். அதனால் என்ன நடக்குது? ஒரு மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்போ 6 சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க, எங்கள் கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க. ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதில் ஒரு பெரிய இம்பேக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை, உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம், நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம். எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது. 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை, இன்றைக்கி திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா. ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க, தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதான் எங்களது கருத்து. இல்லை, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம், அட்மினும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதனால் அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல. இது வந்து தாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸாகி எல்லா இடத்துலையும் போய், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக டெஸ்கில் போய் உட்காந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு நம்ம நினச்சது போய் குத்திருச்சுப்பா, இனிமேல் நம்ம எடுத்துருவோம், அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான். அதைத்தான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலை கொண்டு சென்றதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பங்கு இருக்கிறது. பொய்யையே அரசியலாக கொண்டவர்கள் 3 படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு தெரியும், எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு பொய் சொன்னவர்களும் அவர்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கி மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது, ஆனால் மதுவிலக்கு மாநாட்டில் நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள் தான். ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர்கள். 1967
எந்த காங்கிரஸுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரஸையும் தோளில் சுமந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து, எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக சிறையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு போவர்களையும் கைகளை இறுக பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அது வந்து மணி பவர், மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள். அதனால் எங்களை பொறுத்த மட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம். திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார். நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார். தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஹிந்தியில் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள்? நீங்கள் தனியார் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா? தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை? நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக இன்று ஏழைகளுக்கு ஒரு கல்வி, ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன் பாரதி சொன்னார். ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா? 18 மொழிகளுக்கு மேலே கற்றுக்கொண்டார். ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டான்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் குறியா இருக்கிறாங்கன்றதான் என்ன. மத்திய அரசு பாராபட்சம் காண்பிக்கிறது என்று சொல்லுகின்ற தமிழக அரசு உலக தரம் வாய்ந்த துறைமுகமாக நமது தூத்துக்குடி துறைமுகத்தை உயர்த்தி அதன் மூலம் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தூத்துக்குடி துறைமுகம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் என்பதை பாரத பிரதமர் சொல்லி இந்த 5 ட்ரில்லியன் எக்கானமியை நாம் அடையும் பொழுது அதில் தூத்துக்குடி துறைமுகத்தின் பங்கும் இருக்கும், அதில் தமிழகத்தின் பங்கும் இருக்கும் என்று இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் அதில் தமிழக முதலமைச்சரோ அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட தனது ட்விட்டர் பதிவில் பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை அவர் தெரிவிக்கவில்லை. ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை இப்படி இருட்டடிப்பு செய்துவிட்டு மத்திய அரசின் பங்கே தமிழக வளர்ச்சியில் இல்லை என்பதைப் போல ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மத்திய அரசு எந்த பாராபட்சமும் இல்லாமல் தமிழகத்திற்கு அத்தனை திட்டங்களையும் கொடுத்து வருகிறார்கள். சமீபத்தில் கூட இந்த ஹெச்பி லேப்டாப் உற்பத்தி ஆகின்ற தொழிற்சாலை நமக்கு வர இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் முனைப்பு காட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத தேசம் முழுவதும் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். பெண்களுக்கு முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்டில் பெண்களால் முன்னேற்றம் என்ற ஒரு கொள்கை முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஏனென்றால் 1 கோடி பெண்கள் லட்சாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள். நாம் பேருந்து பயணம் மட்டுமே இலவசமாக கொடுக்கவில்லை, மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது பெண்களுக்கு உதவி செய்கின்ற திட்டம்தான். ஆனால் அவர்களை லட்சியவாதிகளாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாற்றி அவர்கள் பல பேருக்கு வேலை அளிக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் 2 கோடி பேர் அந்த லட்சாதிபதிகளாக ஆகின்ற இந்த திட்டத்தில் பலனடைய போகிறார்கள் என்று மிக பெருமையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் சொல்லியிருக்கிறார். பெண்கள் எந்த நாட்டில் முன்னேறுகிறார்களோ அந்த நாடு தான் முழுமையான முன்னேற்றம் அடையும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு பெண்கள் என்ற வகையிலும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மகளிர் சார்பிலும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.